இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெடிகுண்டு மிரட்டலுக்கான காரணம் என்பது ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடியாக சேப்பாக்கம் வெடிகுண்டு வைத்து தகர்ப்போம் என்ற அந்த மின்னஞ்சல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மின்னஞ்சல் வந்ததை அடுத்து இந்த தொடர்பாக சேப்பாக்கம் மைதானத்தின் நிர்வாகத்தினர் போலீசாரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். மின்னஞ்சல் அனுப்பியது யார், எந்த முகவரியில் இருந்து அது வந்திருக்கின்றது உள்ளிட்ட ஐபி அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய அது தொடர்பான தரவுகளை சேகரித்து விசாரித்து வருகிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் என்பது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த பாதுகாப்பு கருதி ஐபிஎல் போட்டிகள் எஞ்சியிருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் ஒரு வாரத்துக்கு நிறுத்தி வைக்கப்படும் என பிசிசிஐ அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சேப்பாக்கம் மைதானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது, மின்னஞ்சல் மூலமாக வந்திருக்கிறது. இதுபோன்று கடந்த காலங்களில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக பல்வேறு பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட கல்வி நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல், பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் எல்லாம் மின்னஞ்சல் மூலமாக வரும். அதற்கு பிறகு போலீசார் தீவிர விசாரணை சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அது புரளி என தெரியவரும். அந்த மின்னஞ்சல் அனுப்பியது யார் என்பது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வரும். அதன் அடிப்படையில் இது போன்று மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கிறதா அல்லது தற்போது போர் பதற்றம் காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் அனுப்பப்பட்டிருக்கூடிய மின்னஞ்சல் என்ற காரணத்தால் அந்த வகையில் அந்த கோணத்தில் இது பார்க்க வேண்டியிருக்கிறதா என்பது தொடர்பாக இது ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்றது. குறிப்பாக ஐபிஎல் போட்டி பொறுத்தவரையில் நேற்று நடைபெற்ற ஆட்டம் கூட பாதி நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு கருதி ஆட்டம் நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு ஐபிஎல் போட்டிகள் எஞ்சியிருக்கூடிய ஆட்டம் நடைபெறுமா நடைபெறதா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் பிசிசிஐ அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி எஞ்சியுள்ள ஆட்டங்கள் ஒரு வாரத்துக்கு நிறுத்தப்படும் என்றும் அதற்கு பிறகு எப்போது நடைபெறும் என்ற தேதி அதிகாரப்பூர்வமாக பின்னர் அறிவிக்கப்படும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த ஐபிஎல் போட்டியும் கூட சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது என்பது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கக்கூடிய காரணத்தால் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு மேலும் அங்க சோதனையெல்லாம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மின்னஞ்சல் அனுப்பியது யார் என்பது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.